எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹிர்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பர்ச்சேஸ் சொல்றாங்க இல்லைங்க சார். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி போட்டிருந்தேன் சார். அதுக்கு அந்த மாத்திரை கொடுத்தாங்க சார். சரி சரிங்க. அடுத்த ஒரு ஐடி போட்டேன் சார். மாத்திரை இது வரைக்கும் எதுவுமே வரலைங்க. அதே மாதிரி எங்க அக்கா பையன் எங்க அக்கா பையன் 2 பேர் 3 போட்டிருக்காங்க. அவங்க ஒரு 10-15 பேர் நாங்க போட்டிருக்கோம். யாருக்குமே இது வரைக்கும் எந்த டேப்லெட் வர கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் போட்டதுல பாத்தீங்கன்னா 140 பணம் எடுத்துட்டேன். 2வது போட்டது நெருக்கி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டது பாத்தீங்கன்னா நானா போடுவீங்க. எங்க அக்கா பொண்ணு திருச்சியில இருக்காங்க. அவங்க இதுல ரொம்ப நாளா இருந்தாங்க. இருந்தோடனே அவங்க சீட்டு போட்டு 5 லட்ச ரூபா சீட்டு போட்டு எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு யாரோ ஐடி போடலாம்னு எடுத்திருப்பாங்களாட்டுக்கு. அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி சரிங்க. வேண்டான்னு சொன்ன உடனே என்னைய கூப்பிட்டு போடு, கரெக்டா வருமாமா போடுமாமா அப்படின்னு சொன்னாப்லைங்க. நான் சொன்னேன் இது எனக்கு தெரியாது, இதுல எனக்கு ஐடியா இல்ல. நான் அதுல பணம் வந்தா உனக்கு சீட்டு கட்டுவேன், இல்லன்னா கட்ட மாட்டேன். அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. அது பணம் வந்தாதான் கட்டுவேன், பணம் சீட்டு வந்தோட அவனை கட்டிடுவேன் அப்படின்னு. சீட்டுன்னா இவங்க நடத்துறீங்க, சீட்டு வேற ஒருத்தர் நடத்துறாரு. அவர்கிட்ட வேற ஒருத்தர் நடத்துறாரு. அவரு இந்த அக்கா பொண்ணு எல்லாத்தையும் சீட்டு சேர்த்து கமிஷன் மாதிரி கொடுப்பாங்களாட்டு. அது அந்த ஊர்ல நிறைய பேருக்கு சீட்டு சேர்த்து விட்டுருக்குங்க. சேர்த்து விட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்து கட்டுறதாக தான் அது எடுத்தது. அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, வேணாம்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு ஐடியும் எங்க அக்கா பொண்ணோட தங்கச்சி இருக்குங்க, அது போலீஸ் திருச்சியில, அதுக்கு ஒரு ஐடியும் போட்டு விட்டுருச்சு. நான் போடும் போதே சொல்லிதான் போட்டேன், எனக்கு இது ஐடியா இல்ல, அது வந்தாதான் மனம் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். சரி வருவமா கட்டிக்கன்னு சொல்லி போட்டு விட்டாப்லைங்க. போட்டு விட்டுனா அப்படி பாத்துட்டு இருந்தா ஒரு 6-7 மாசம் மனம் கரெக்டா தான் வந்துட்டு இருந்தது. நான் அந்த ஒரு ஆசையில நான் என்ன பண்ணிட்டேன், நான் யாரையுமே சேர்க்கலைங்க. எந்த ஓப்பன் ஐடியும் சேர்க்கல, எந்த ஐடியும் சேர்க்கல. எனக்கு இது மேல டவுட் இருக்குங்க. எதுல வருமானம் வரும், எதுல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, எந்த வழியில உங்களுக்கு வருங்கிறது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சுங்க. இவங்களுக்கு விளம்பரம் பார்த்து இதெல்லாம் சும்மா. நான் ஒரு டைம் டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கேங்க. நான் ஒரு டைம் விளம்பரம் பண்ணலான்ட்டு கூப்பிட்டு கேட்டேங்க, இது எப்படி விளம்பரம் பண்றது, இதுக்கு எவ்வளவு ஃபீஸ், என்ன அமௌண்ட் வரும்னு கேட்டாங்க. அமௌண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடணும், கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த அமௌண்ட் எல்லாம் கேட்கலைங்க. நானே டிரான்ஸ்போர்ட் நடத்துறேன், எனக்கு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அது அமௌண்ட் எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க விளம்பரம் பாக்குறதுக்கு அமௌண்ட் எல்லாம் அவங்க கேட்கல, வேண்டாம் தான் சொன்னாங்க. சரி ஓகே, நான் அதை அப்புறம் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடி போட்டேங்க. நான் தனியா ஒண்ணு இதை கட்டி போட்டேன், அதுக்கு மாத்திரை வரலைங்க. என் அக்கா பையனும் அதே மாதிரி போட்டிருக்காப்லைங்க. அவன் ஒரு 140 150 எடுத்துட்டாங்க, அவனுக்கு மாத்திரை வரல. மொத்தம் ஒரு 10-15 பேருக்கு எனக்கு தெரிஞ்ச மாத்திரை வரலைங்க. 10 பர்ச்சேஸ் இவங்க சொல்றது பொய்யுங்க. அவங்க 10-15 பேருக்கு இல்லை. இது நான் பணம் எடுத்ததுனால தான் இடையில உங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல பேசியிருந்தேன். நான் பணம் எடுத்துட்டு அதனால அது பெருசா சீட்டு நான் கட்டலைங்க. அந்த 12 மாசம் கரெக்டா பணம் வந்துச்சு. அந்த 12 மாசம் சீட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா பிள்ளைக்கு எனக்குமே பெரிய பிரச்சனை தான் போயிட்டு இருக்குங்க. எத்தனை மாசம் மொத்தம் சீட்டுங்க? மொத்தம் அது 40 மாசங்க. 40 மாசங்க. மொத்தம் 5 லட்ச ரூபா சீட்டுங்க. 5 லட்ச ரூபா வந்து பணத்தை சீட்டு மட்டும் தான் கட்டிக்கிறீங்க. அதுல ஒரு 4000 5000 பணம் என்கிட்ட கொடுத்துருக்குங்க. அது மொத்தம் 2,40,000 10,000 5 லட்ச ரூபா சீட்டை பாதிக்கு பாதி தள்ளி எடுத்துருக்குங்க. பாதிக்கு பாதி தள்ளி உங்க அக்கா பொண்ணு எடுத்துச்சு சீட்டை.
நீங்க அதை கூட சீட்டு எடுத்தது எனக்கு தெரியாது. யார்கிட்ட சீட்டு போட்டா எங்க சொந்த அக்கா மாவுதானுங்க. யார்கிட்ட சீட்டு போட்டா யார்கிட்ட எடுத்தாங்கறதெல்லாம் நமக்கு மேட்டர் தெரியாது. இந்த மாதிரி போட்டு அது இன்னொரு மொத்தம் 5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் எடுத்து எனக்கு பாதி இன்னொரு அக்கா அவளோட கூட பிறந்த தங்கச்சிங்க. அதுக்கு ஒரு ஐடி போட்டு விட்டுருச்சுங்க. அதனால என்ன எடுத்தா எவ்வளவு தெரியாது, மாசம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லிட்டேன். எனக்கு சீட்டு பணம் வந்தா, எனக்கு பணம் வந்தா கட்டுவேன், நான் மாட்டேன்னு சொல்ல. பணம் வந்தா உடனே கட்டிடுவேன். கட்டுறது தானே. ஆமா, கட்டிடுறேன்னு சொல்றீங்க. கட்டிடுறேன். பணம் வரல எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. 4 மாசம் பணம் கொஞ்சம் வந்தோம்னா திருப்பூர்ல தான் இருக்காங்க. நானு திருப்பூர்ல கொஞ்சம் வேலை எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இடையில நான் ஒரு 3 வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அங்க டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து சரி ஏதோ ஒரு வருமானம், வண்டியை வித்து 1.5 லட்சம் போய் கட்டினாங்க. வண்டி வீச்சுங்க, கண்டனர் வண்டி. அதுல 3 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க கொஞ்சம் கடன் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு போய் 1.25 லட்ச ரூபாய் கட்டினேன். இது நமக்கு 18 ரூபா வருது இல்ல. இது வண்டி ஓட்டம் இல்ல, எஃப்சி காட்டு இன்சூரன்ஸ் டபுளா இருக்கு அப்படின்னு வண்டி வித்து கட்டினாங்க. அது வந்துச்சு இல்ல, ஒரு நெருக்கி நான் பணம் எடுத்துட்டு அதனாலதான் மறுபடியும் இந்த கேஸுக்கு அதுக்கு எதுக்கு நான் வரல. பர்ச்சேஸ் சொல்றதுனாலதான் நான் பேசுறேன். அவங்க பர்ச்சேஸ் எல்லாம் சும்மா நீங்க வந்து போட்ட பணத்தை கிட்டத்தட்ட எடுத்துட்டீங்க. அப்படிதான். ஆமா ஆமா, லாபம் எடுக்க யாரையுமே லாபம் எடுக்க நஷ்டம் தானே. அப்படியே 5 லட்ச ரூபா சீட்டை 2.5 லட்ச ரூபா பாதிக்கு தள்ளி நஷ்டம் தானே. ஆமா, மறுபடியும் அந்த சீட்டு இப்ப ஃபுல்லா நான் கட்டி ஆகணும். நான் ஒருவேளை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி வாங்கி விட்டுருந்தேன்னா இப்ப நான் அந்த சீட்டு ஃபுல்லாவே கட்டி ஆகணும். அதான் உங்க அக்கா போ என்ன சொல்ற? அப்படி உங்க அக்கா சொல்ற? அப்படியா? அது பிரச்சனை போயிட்டு தான் இருக்குங்க. நான் என்ன பிரச்சனை பண்ற? அப்படி பிரச்சனை சீட்டை கட்டு. அது நீ பணம் வாங்கினல்ல, சீட்டை கட்டு. ஆனா சொல்லிட்டேன், நான் என்கிட்ட மைத்திரி காசு, சீட்டு காசு எடுத்து என் கையில கொடுத்தியா? சீட்டு காசு எடுத்து யாரு கையில கொடுத்த? அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோ. சீட்டு காசு எடுத்து உங்க கையில கொடுத்து உங்க மூலியமா போடாது. கிடையாது கிடையாது கிடையாது. அவங்களே சீட் எடுத்துட்டாங்க, அவங்களே மைத்திரில போய் கட்டிட்டாங்க. ஐடி மட்டும் உங்க ஐடி ப்ரூஃப் வாங்கி, ஐடி மட்டும் நம்ம பேர்ல போட்டு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, அந்த விளம்பரம் பார்த்து தினம் கேப்சா போறது நீங்க? அதெல்லாம் வீட்டுல ஒய்ஃப் பார்த்தாங்க, பொண்ணு பார்த்துச்சுங்க, அது நாங்க தான் பாத்துக்கிட்டோம். அதுக்காக செல்லு புதுசா வாங்கி செல்லு வாங்கினது இந்த பணத்திலே சீட்டு பணத்திலே வாங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஏன் காசுங்க. ஆமா, செல்ல வாங்கி போட்டு. ஆமா, ஒரு செல்லு இருந்துச்சு ஆல்ரெடி. அப்புறம் மாதிரி 2வது போடும் போது தான் ஒரே செல்லுல வந்து 2 பாக்குறான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு செல்லு வாங்கினோம். ஆமா, அவங்க இந்த பர்ச்சேஸ் சொல்றதெல்லாம் வந்து பொய்யுங்க. எவிடன்ஸ் ஏன் இருக்குங்க, என்னோட ஐடி கீடி எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க எதாவது கேட்டாலும் நான் தரேன். எங்க அக்கா பையங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாத்திரையும் வரல. எங்க அக்கா அந்த பொண்ணு, எங்க அக்கா பொண்ணு சொன்ன பாத்தீங்களா, அவங்க அம்மாவே அவங்க போட்டிருக்குது, அதுக்கே மாத்திரை வரலைங்க. அக்கா பொண்ணுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? அதெல்லாம் ஊர்பட்டது இருக்குங்க. அது என்ன மாட்டி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியலீங்க. எனக்கு தெரிஞ்சதே பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு, எங்க அக்கா பையன் ஒண்ணு பாருங்க, அவன் ஒரு 40,000 கொடுக்க வேண்டி இருக்குங்க. அவன் ஒண்ணு, அவனோட தம்பி பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தம்பிய பொழுந்தியா, அங்க அக்கா பையன் சின்ன பையனோட பொழுந்தியா 2 பேர் போட்டிருக்காங்க. அது பெரியதுங்க. மாசம் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவ எப்படி இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்குங்க. அது மாசம் 3 லட்சம் ரூபாய் குறைஞ்சது வருமானம் வாங்கியிருக்கு. இந்த எங்க அக்கா பொண்ணு மேல ஒரு ஐடிங்க, எங்க அக்கா பொண்ணு வீட்டுக்காரு மேல ஒரு ஐடி, அவங்க மாமாரு பேர்ல ஒரு ஐடி. அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. அந்த பிள்ளையோட எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. ஆமா, அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவரு பேர்ல ஒரு ஐடி. எனக்கு தெரிஞ்ச இத்தனை ஐடி ஒரு ஆள் போட்டிருக்குங்க. இப்ப ஒரு ஆளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 7 பேர் சேர்த்திருக்கோம். எங்க அக்கா மக பேருக்கு வந்து 7 பேர் சேர்த்திருக்குங்க. அவங்க வீட்டுக்காருக்கு பேருக்கு 7 பேர் சேர்த்திருக்கோம். அவங்க அவங்க மாமனாருக்கு 7 பேர் சேர்த்திருக்கு. இவங்க அப்பாவுக்கு 7 பேர் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மாசம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 1800 ரூபா. இப்ப இத்தனை பேருக்கு எவ்வளவு ஆச்சுங்க? அது நல்ல ஆரம்பத்துல கூட நல்லா சம்பாரிச்சு. நானும் போட்ட காசு எடுத்துட்டேன். எனக்கு இந்த சீட் தான் லாக்குங்க. ஆமா, அந்த பர்ச்சேஸுங்கெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் போய் 2வது விளம்பரம் பாக்குறதும் நானே கேட்டேன், டைரக்டாவே கேட்டேன். உங்க விளம்பரத்தை மைவி திரியோட இதெல்லாம் கொடுக்கறது கேட்டீங்க? டிரான்ஸ்போர்ட் விளம்பரத்தை
ஆமா ஆமா டிரான்ஸ்போர்ட் வரும்போது தான் மைத்திரியில குடுக்கறதுக்காக கேட்டேன் நானு. அதுக்கு சார்ஜ் எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. விளம்பரத்தின் மூலியமா காசு வருது அப்படின்னா சார்ஜ் வாங்காம உங்களுக்கு எப்படி? அதுதான் நானும் சொல்றேன். அது விளம்பரத்தை பார்த்து காசு வாங்குறதா அது சும்மாங்க. அது எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. அது ஏற்கனவே ஒரு டைம் எங்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த விளம்பரம் பார்த்துட்டு இருந்துச்சு, என்கிட்ட எல்லாம் சொல்லுச்சு. அதனால நான் மறுபடியும் அது மேல ஐடியா இல்ல, நான் போடலைங்க. அது யாரு ஒரு ஆளை கூட சேர்க்க கிடையாது. அது வந்தா நம்ம காசு வந்தா வருது, போனா போதும் மறுபடியும் சொன்னாங்க கட்டினாங்க. வருதுங்கிறாங்க. இப்ப ஒரு பொண்ணு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கும் போது நம்ம வீட்டுல கேட்பாங்க, எங்க அம்மாவே திட்டுதுங்க. ஏதா அவங்க அவன் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிற, நீ என்ன பண்ற, ஒரு ஆளை கூட சேர்க்க மாட்டேங்கிற, ஒண்ணு போட அப்படின்னு கேக்குது எங்க அம்மா. எங்க அக்கா என்ன சொல்ற, நான் லைன் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஹைதராபாத் கல்கத்தா அப்படின்னா லைன் ஓட்டிட்டு இருந்தோம். நான் சொந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தேங்க. எங்க அக்கா என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா இந்த ஊருக்கு அலைஞ்சு சாவுற, அதுல இந்த ஒரு ரூபாயோ 2 ரூபாய் இன்னும் 2 சீட்டை 2 ஐடியை போட்டுட்டு கம்முனு வீட்டுல இருக்க வேண்டியதாண்டா அப்படின்னு. நான் எங்க அக்காவே திருப்பி கேட்டாங்க, இதுல வருமானம் வருது நீ பேசிட்டு இருக்கிற, எனக்கு இதுல ஐடியாவே இல்ல. ஏதோ நீங்க சொல்றீங்க, இதையும் நான் கட்டினேன், இல்ல நான் கட்டி இருக்க மாட்டேன் அது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எங்க அக்கா எல்லாம் நல்லா மாட்டி இருக்குதுங்க. எங்க அக்கா நகையை வச்சு அதை வச்சு ஒரு ஐடி போட்டுச்சாட்டுக்கு, அப்புறம் மறுபடியும் ஒரு ஐடி போட்டுருக்குது. அது ஒரு 2 பேர்த்த சேர்த்து விட்டுருக்க மாட்டுக்கு. அது போட்டவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பணம் வந்துச்சு, ஒரு ஆளுக்கு பணம் வரல. அதெல்லாம் நிறைய பேர் இருக்குங்க. சரி சரி, அதுக்காக தான் சொன்னாங்க. பர்ச்சேஸ்ல சும்மா போயிங்க. பர்ச்சேஸ்ல நான் குரூப் தர்றேங்க, நீங்க இதுலயே வாட்ஸ்அப்லயே போடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பர்ச்சேஸ் வந்து நீங்க வந்து அந்த பொருளை போய் ஸ்டோர்ல நீங்க போய் வாங்கிக்கணுமாமா. மேபி உங்க அக்கா பொண்ணு இது வாங்கிட்டாங்களா தெரியல. இல்ல வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடும் போது வீட்டுக்கே கொரியர் வந்துருச்சு. 40 ரூபாய் வந்துருச்சு. 40 ரூபாய் வந்துருச்சுங்கன்னா வீட்டுல கிடக்கு என்னமோ போட்டோ எடுத்து போடுறாங்க. 40 ரூபாய் கிடந்து பக்கத்து வீட்டு கடை பிள்ளைங்க டப்பா எடுத்து கொட்டி விளாண்டுட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்குங்க பக்கத்துல, எல்லாம் ஸ்டெப்பு கடையில கிடக்குது, எல்லாம் தூக்கி கொட்டிட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அந்த டப்பாவை. இப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க ஸ்டோருக்கு வந்து வாங்க சொல்றோம், ஏன்னா ஸ்டோர்ல மத்த பொருள் எல்லாம் பாப்பாங்க. அப்ப எதுக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு அனுப்புனாங்க? அது எத்தனை வருஷம் இருக்குங்க? அது இப்போ அது அனுப்பி ஒரு 1.5 வருஷம் இருக்கு. ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இது வரல. அதுக்கப்புறம் தான் எல்லா பக்கமும் ஸ்டோர் வந்து கொண்டு வராங்க. அப்ப ஸ்டோர்ல போய் பார்க்கும்போது தானே 10 பொருள் நீங்க பாப்பீங்க, அதை பார்க்க வாங்க அவங்க ஆசை வரும். இப்ப பணம் கட்டும் போது எங்க அக்கா பொண்ணு நேர்ல போய் தான் ஸ்டோர்ல தானே போய் கட்டுச்சு, அப்பயே கையில கொடுத்துட்டு இருக்கலாம்ல. அதான் வாங்கிச்சு என்னமோ. இல்ல கேட்டாச்சு, அதெல்லாம் இல்ல. எத்தனை பேர்த்து வாங்கியது என்னங்க பண்ணுவா? அதான் உங்களுக்காக வாங்கி வச்சிருந்த. வாய்ப்பு வாங்கல. நான் கேட்டேன், நேத்து கூட கேட்டேன். அந்த எனக்கு இந்த மாத்திரை முதல்ல வீட்டுக்கு வந்த உடனேயே எங்க வீட்டுல கூட சொன்னேன், முதல்ல இந்த மாத்திரை வந்து ரிட்டர்ன் அனுப்பு, அவளுக்கே அனுப்பு. அது வந்து இந்த மாதிரி கணக்காட்ட இந்த மாத்திரை அனுப்புறாங்க, இது என்னைக்கு இருந்தா டேஞ்சர்னு அப்பயே நான் சொல்லிட்டேன். அதாவது நான் போட்ட புதுசுலயே ஃபர்ஸ்ட் ஐடி போட்டேன் பாருங்க, கணக்கு காட்டாதான் இந்த மாத்திரை அனுப்புறாங்க நம்மளுக்கு, மாத்திரை நீ திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எங்க அக்கா பிள்ளைய கேட்டேன். அதுதான் மாமா அப்படின்னா, சரி எதுக்கு அந்த பிள்ளைய சங்கடப்படுத்துன்னு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சரி அதுக்கு ஒரு பணம் வந்து விட்டாச்சு. ஆமாங்க, காரணம். அது பர்ச்சேஸ்ல எதுவுமே பண்ணலீங்க. பர்ச்சேஸ்ல சும்மாங்க. என்கிட்ட குரூப் இருக்குங்க, என்கிட்ட 10 பேர் இருக்காங்க கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து இப்ப நம்ம மேக்சிமம் நான் பணம் எடுத்துட்டேன். அந்த சீட்டு தான் பிரச்சனையா இருக்கு, அது நம்ம மேல தப்பு. இப்போ நீ சொல்ற மாதிரி 5 லட்ச ரூபாய் சீட்டை நீங்க பாதி 2.5 தள்ளி எடுத்தீங்களா? ஆமா, 2.5 லட்ச ரூபாய்க்கு தள்ளி எடுத்துங்க. எனக்கு 1.25 காலம், எங்க அக்கா பொண்ணு சின்ன பொண்ணுக்கு 1.25 காலம். பாதி நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கணும். சேர்ந்து 5 லட்ச ரூபாய் கட்டணும். சின்ன பொண்ணு அதை கட்டிட்டு இருக்காங்க, அதுவும் கட்ட மாட்டேன். அதுவும் கட்ட மாட்டேன். அது ஒரே பேச்சு, மாமா கட்டினா நான் கட்டுவேன், அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன். நீ எங்க பணம் கொடுத்தியா அங்க போய் கேட்டுக்க போய் கோயிலுக்கு போய் மண்ணவாரி விட்டுருவேன். அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். மண்ணவாரி விட்டா நான் பணம் உன் கையில வாங்கினா தானே எனக்கு கேட்கும்.
நீ பணம் எங்க கொடுத்தியோ அங்க போய் மண்ணை வாரி விடு, எதை கேக்குறேன் எங்களுக்கு என்ன அதை பத்தி அப்படின்ட்டு நாங்க. இதெல்லாம் வந்து உறவுக்குள்ள ஒரு சங்கடம், உறவு விரிசல், நாளைக்கு ஒரு நடந்துகிட்டதுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. இந்த பொண்ணு இப்ப வீடு கட்டிட்டு இருக்குங்க, இனி போக்குவரத்துங்கிறதெல்லாம் ரொம்ப அப்பயும் நான் சொன்னேன், ரொம்ப ஆடாதன்னு சொன்னேன். அது கேட்கலைங்க, அது ஓவரா பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல, நம்மள்ட்ட பேச்சுவார்த்தை இல்ல. எங்க அம்மா கிட்ட கூட பேசுறது இல்ல இத்தனைக்கும். இந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளை எல்லாம் பேசுது, நான் கட்டல மாமா அப்படி இருந்துச்சு, இது பேசுறது இல்ல. அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிச்சிருச்சு, வாடா போடாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சீட்டு கரெக்டா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 நாள் தள்ளி கட்டினா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுல வாக்குவாதம் பண்ணும்போது வாக்குவாதம் மாதிரி வாடா போடா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. அதனால நான் அப்படியே நம்பர்ல பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டேன், நான் போன் பண்ணா எடுக்காது, அதுவும் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருச்சு. எங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, சீட்டு காசு கொடுன்னு கேட்டோம்னா நான் சொல்லிட்டேன், நான் சொல்லி என் பையன் சொல்லிட்டாங்க, யாருகிட்ட சீட்டு காசு கொடுத்தீங்களோ அவங்க போய் கேளுங்க, என்ன சொல்லி சேர்ந்தோம், பணம் வந்தா உங்களுக்கு கட்டணும்னு சொல்லிதான் சேர்ந்தோம், பணம் வரலாம் நாங்க கட்டல, நாளைக்கே பணம் வந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க. போன வாரத்தை என்ன சொல்லிச்சாங்கன்னா, பணம் வந்தா புல் பணமும் கொடுக்க சொல்லுது அப்படின்னுச்சாமா. எனக்கு ஐடியே வேணா 2 ஐடியும் வச்சுக்க, நீங்க சீட்டு காசு என்கிட்ட கேட்காது, எனக்கு சீட்டு வேணாம் உன் ஐடி வேணாம் நீ வச்சுக்கோ. நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம சம்பாதிச்ச உழைச்ச பணம் கிடையாது, அதெல்லாம் ஊராட்டு பணம். அதான் புரிஞ்சுங்க. சரி, நான் பெருசா ஒண்ணு எடுக்கலைங்க, அவன் போட்ட காசு எடுத்துருப்போம், அவ்வளவுதான் சொல்றேன். போட்ட காசு எடுத்து சீட்டு தானே கட்டிருக்கீங்க. வேலட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1,000 ரூபாய்க்கு மேல இருக்குங்க. 2 ஐடி சேர்த்து. இப்ப நான் அந்த பிரச்சனை இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐடியா பாக்க வேணாம், வீட்டுல பாத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சு போடுறேன்னு சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு போடுறதுதான் எனக்கு டவுட் தான், நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் வீட்டுல எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டேன்னா நல்லா பாக்க தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதான் அப்படியே கிடக்குது. அதுல பார்த்தா 1,50,000 2 லட்சம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேலட்ல. சரி, சொன்ன மாதிரி வந்தா நீங்க கொடுத்துருங்க. அது வச்சுக்க இதே ஃபுல்லா நீயே 2 இது நீயே வச்சுக்க, நீயே பாத்துக்கிட்டேன். ஆமா, 2 நீயே பாத்துக்க, என்னை விட்டுரு, போனது போச்சு விட்டுரு என்னைய அதான்ட்டேன். நானும் அதை நம்பி நிறைய சீட்டு போட்டிருந்தேன், நான் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் அமாச்சு வந்துருவாங்க, அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளை பத்தி. ஆமா, சரி சரி. அது குரூப் வேணா நான் தரேங்க, நீங்க குரூப்ல போடுறா போடுங்க. அந்த மார்க்கெட் டேப்லெட் வாங்கலாங்கிறது குரூப் நான் தர்றேன். ஆமா, அவங்க போய் கட்ட அப்ப சரி மாத்திரை வாங்கலாம், அவங்க போன் பண்ணி மாத்திரை கொடுங்க கேட்க, மாத்திரை வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க மாத்திரையில எதுவுமே கொடுக்கலீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேருக்கு மாத்திரை கொடுக்கலீங்க. பணம் தான் வாங்கியிருக்காங்க, பணத்துக்காகத்தான் மாசம் வருமானத்துக்காக தான் பணம் கட்டி இருக்கிறோம். பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணலீங்க, பர்ச்சேஸ்க்காக நான் போகல. பர்ச்சேஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பணம் கட்டிட்டு நாங்க கட்டினா ஏடு பார்த்தா பணம் வரும்னு சொல்லி தான் பணம் கட்டினோம். மாத்திரை வருங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 10-15 நாள் கழிச்சு மாத்திரை வீட்டுக்கு பார்சல் வருது, என்ன ஏதுன்னு கேட்டா இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் அப்படியே எங்க வீட்டுல கொடுத்து இதை வந்து எங்க அக்கா அம்மாவுக்கு அனுப்பிடு, வீட்டுக்கே அதை அனுப்பிடு, இது என்னைக்கு இருந்தாலும் நம்ம இது என்ன பிரச்சனை கேட்க போனோம்னா அதுக்கு பணம் கட்டிங்களோ அதுக்கு உண்டான மாத்திரை எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அது நினைச்ச மாதிரியே அது வந்து நிக்குது. சரி சரி சரிங்க சார், உங்களுக்கு ஏதாவது அந்த ப்ரூஃப் வேணா நான் அனுப்புறேங்க. சரிங்க சார், குரூப்ல போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்பதான் பேசுறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட யோசனையே பண்றது. இதுக்கு முன்னா வருமானம் எப்படி வந்து, இப்ப ப்ராஜெக்ட் வச்சு வருமானம் கொடுக்குறாங்க, பொருள் வித்து வருமானம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்ன விளம்பரம் பார்த்து வருமானம் கொடுத்தாங்க. விளம்பரம் பார்த்தப்ப அவன் அந்த கம்பெனிக்காரங்க பணம் கொடுத்ததுக்கு டாக்ஸ் கட்டி இருக்குங்களா, அதெல்லாம் பொருள் இத்தனை கோடிக்கு வித்து பணம் கொடுக்க முடியும்னா அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. அது எனக்கு தெரியும், அதெல்லாம் இங்க முடியாதுங்க. எனக்கும் ரொம்ப நாள் புரியல, எப்படி பணம் கொடுக்குறான், எப்படி பண்ணல யோசனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப நான் எனக்கும் திருப்பூர் இருக்கிற குரூப்புமே நான் போட்டு ஒரு பொம்பளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்த மாதிரிங்க, நான் மருந்து கூட செத்து போய் போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அவங்களுக்கு அந்த திருப்பூர் குரூப் நான் பேசியிருந்தேன், அதுல நிறைய பேசிட்டேன், சரக்கு போட்டெல்லாம் நிறைய பேசிட்டேன். பேசினேன்னா அந்த ஆள் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, திருப்பூர்ல இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் அட்மின், இதுக்கு மேல பேசுறீங்கன்னா நான் குரூப் போட்டு தூக்கிடுவேன்,
எனக்கு குரூப் போட்டு தூக்கி ஒண்ணும் ஆக போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தூக்கி என்ன போறாருங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். ஆனா அதிகமா பேசிட்டேன் குரூப்ல. எங்க உங்க அந்த இவரு அவர் வேணும் குருஜி, எங்க முதல்ல உங்க குருஜி, இதே நீங்க இப்பதான் அவர் உள்ள போயிருக்காரு, பணம் போட முடியல. இதுக்கு முன்ன ஒரு டைம் உள்ள போயிருந்தாரு, அப்ப எங்க பணம் போடாம எங்க போனாரு, அப்ப யாரு பணம் போட்டது அப்படின்லாம் கேட்டாச்சுங்க. ஊர்பட்டது பேசிட்டாருல. சரி நீங்க போட்டுருங்க, நீங்க போட்டுருங்க, பிரச்சனை நம்ம கொண்டு இருக்கோம். நீங்க ஏதாவது பொறுப்பு வேணாலும் கேளுங்க, நான் தரேன். பண்ணாததுக்கு எல்லாமே இருக்கு. சரிங்கண்ணா. என்னோட ஐடி. சரி சரி.